மேஷராசி திருச்செந்தூர் செல்வது விசேஷம். அடிவயிறு கழிவு பாதை நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் அதீத கவனம். 7.5 சனியில் இருக்கிறதுனால் உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த மேஷத்திற்கு எல்லாமே கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. லாபம் அமிர்தமாக ஏற்படும். நிறைய தொழிலுக்கு அட்வைசராக மாறுவீர்கள். நிறைய இடத்துலேருந்து பணம் கிடைக்கும். ஒரு தொழில் இல்லாமல் பல தொழிலில் கிடைக்கும். உங்களை கேலி செய்தவர்கள், உங்களை கிண்டல் செய்தவர்கள், உங்களை புறம் பேசியவர்கள், உங்களை தவறாக பேசியவர்கள், உங்களை சபித்தவர்களெல்லாம் மாட்டிக்கொள்வார்கள். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிரமிப்பார்கள். மேஷராசியில் இருக்கக்கூடிய சிலருடைய தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் பெறுவார்கள். ஒரு வீடு இருக்கிறது என்றால் 10 வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு வரும். கார் வாங்கிறது, இது வாங்கிறது, ஹெலிகாப்டர் வாங்கிறது, ஃப்ளைட் வாங்கிறதெல்லாம் வரும். ஏனென்றால் பெரிய அளவுக்கு தொழிலை ஏற்றத்தை ஏற்படுத்தவும். நிறைய கூட்டு தொழில் நண்பர்கள்லாம் வருவார்கள். நீ வா, சும்மா என் கூட இரு, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீ பார்த்துக்கோன்னு வா. எப்படி மரண பயம் போய்டும். அப்படியே மேஷம் கோபத்திலே இருக்கும். உள்ளுக்குள்ளே அப்படியே அடைச்சிங்கன்னு இருக்கும். நிறைய பேர் பிரச்சனை இழுத்து போட்டுக்கும் மேஷம். யாருக்கும் எதுவும் சொல்லாமல் தூக்கத்திலலாம் 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கின்னு புலம்போம். சாமி ரூமுக்கு போவோம், அது போவோம், இது போவோம். தன்னை வருத்திக்கு அழுவுறது கூட பாத்ரூமில் அழுவோம். அதெல்லாம் மாறிட்டு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். எதிரிகளை வெல்லும். பெரும் பொறுப்புகளுக்கு வரும். அரசு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நல்ல விதத்தில் நிறைய அரசியலில் ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் 7.5 சனியில் இருந்தாலும் மேஷ ராசிக்காரர்கள் காணப்படும். குடும்பத்திற்காக நிறைய நேரம் செலவழிக்கக்கூடிய ராசிகளில் மேஷம் வரும். நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. நல்ல பாசிட்டிவ் வைப். ஆன்மீகம், உழவார பணி என்று கும்பலாக இருக்கக்கூடிய இடத்தில் மேஷம் அதிகமாக இருக்கும். ஆக மேஷத்திற்கு நிறைய நல்லது நடக்கும். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் இதெல்லாம் எதுவும் நடக்காது.